நரிக்குறவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்க அவர்கள் மலைவாழ் இன பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி மாநிலங்களவையில் தான் வலியுறுத்தியதாக திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மசோதாவுக்கு தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இதற்காக மத்திய அரசுக்கு திமுக சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாடு விடுதலை அடைந்ததற்கு பின்னால் நியமிக்கப்பட்ட லோகூர் தலைமையிலான கமிட்டி இவர்களை மலைவாழ் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று 1965 சிபார்சு செய்திருந்தது. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. 2013ஆவது ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து ஒரு மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தி அது நிறைவேறுவதற்கு முன்பாகவே மக்களவையின் காலம் முடிந்ததால் மசோதா காலாவதியாகி போனது. கடந்த டிசம்பர் 2015 2ஆம் தேதி அன்று நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நரிக்குறவர்களுடைய இந்த நிலைமையினை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் நரிக்குறவர்கள் மலைவாழ் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து நான் உரையாற்றினேன். 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் எனக்கு மலைவாழ் மக்களுக்கான துறையின் அமைச்சர் திரு ஜோவல் ஓராம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இந்த கோரிக்கை மத்திய அமைச்சரவையினால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக எடுத்துச் சொல்லி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் மத்திய அமைச்சரவை நரிக்குறவர் இனத்தினை மலைவாழ் இன பட்டியலில் சேர்த்திருப்பதாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இது. எங்களுடைய கோரிக்கையினை ஏற்று இதை நிறைவேற்றி தந்த மத்திய அரசுக்கு நான் தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பாகவும் தளபதி அவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நரிக்குறவர் இனத்தினர் வேட்டையாடுவது தடுக்கப்பட்டதற்கு பின்னால் தெருவிலே எந்தவிதமான தொழிலும் இல்லாமல் திரிந்த அவர்கள் பிள்ளைகள் இனி கல்வி பெறலாம், வேலைவாய்ப்புக்கு செல்லலாம், ஒளி தருகின்ற ஒரு எதிர்காலம் உருவாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது.